ஆசிய கண்டத்திலேயே பெண்கள் மட்டுமே நடத்தும் மிகப்பெரிய மார்க்கெட் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் அமைந்துள்ளது. இம்மா மார்க்கெட் என மணிப்பூர் மக்களால் அழைக்கப்படும் இதன் சிறப்பம்சம் குறித்தும் வன்முறையால் பெண் வியாபாரிகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்தும் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நேரடியாக பதிவு செய்திருக்கிறார். பார்க்கலாம். இம்மா மார்க்கெட் எனும் மெய்தி மொழியின் தமிழாக்கம் அம்மா மார்க்கெட். இம்பால் நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த மார்க்கெட் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 5000 முதல் 6000 பெண்கள் நடத்தும் கடைகளில் உரிமையாளர்கள் தவிர்த்து சுமார் 3000 பெண்கள் பணிபுரிகின்றனர். ஊசி பாசியில் தொடங்கி குழந்தைகளுக்கான பொம்மைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், உடைகள், ஆபரணங்கள், காய்கறிகள் என அனைத்தும் கிடைக்கும் இடமாக இம்மா மார்க்கெட் இருக்கிறது. ஆனால் மணிப்பூரில் ஏற்பட்டுள்ள வன்முறை இம்மா மார்க்கெட்டையும் பாதித்திருக்கிறது. வன்முறையால் சாலை போக்குவரத்து தடைபட்டுள்ள நிலையில் வரவேண்டிய மூலப்பொருட்கள் வராமல் இருப்பதாக தெரிவிக்கிறார் கூடைக்கடை உரிமையாளர் இம்மா கிமிங். குக்கி இன பெண்கள் சிலரும் இங்கு கடை வைத்திருந்த நிலையில் வன்முறைக்கு பிறகு முழுவதுமாக மெய்தி இன பெண்கள் மட்டுமே வியாபாரம் நடத்தி வருகின்றனர். ஊரடங்கு காரணமாக இம்மா மார்க்கெட் செயல்படும் நேரம் 6 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளதால் வருமானம் வெகுவாக குறைந்திருக்கிறது. मोगी ममा मपा मपूना थमंब हिंगोल लौ हिंगोंदौना मोइना तालिबा दाबिजे सुंग्या या निंगदे अदुगा याथुबदा मागी मफमदा हनगिबा अदु हनगिबा मतुंगददी तंदुलेता हाइबदो ओइरकनी अदु नत्रगदी तंदुलेपा लेताबासु ओइरोय. வியாபாரம் மட்டுமின்றி இம்மா மார்க்கெட்டின் பெண் வியாபாரிகள் மணிப்பூரில் தற்போது நடந்து வரும் வன்முறையை குறைப்பது தொடர்பான போராட்டங்களிலும் வேலை நிறுத்தங்களிலும் அவ்வப்போது ஈடுபட்டு வருகிறார்கள். பெண்களால் பெண்களுக்காக பெண்களே நடத்தும் இந்த எம்மா மார்க்கெட் மணிப்பூரில் வன்முறை குறைந்து எப்போது முழு பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் மணிப்பூர் மாநில பெண் வியாபாரிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் இம்பாலிலிருந்து பாலவெற்றிவேல்.